வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது டியர். அதுக்கப்புறம் கேரளா லாட்ரிக்கான கெஸ்ஸிங்ஸ் பார்க்க போகிறோம். முதல்ல டியரோட உருமணிக்கான ரிசல்ட் பார்த்தலாம். 6ஆம் தேதிக்கான ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 3335 ரிசல்ட்டாக வந்துச்சு. நம்ம கொடுத்த நம்பரில் வந்து ஆல் போர்டில் 5 பாஸ் ஆகிருக்கு, பி போர்ட்லேயுமே 5 பாஸ் ஆகிருக்கு. ஸோ நமக்கு ஏசி வந்து பாஸ் ஆகலை, பட் பி மட்டும் நமக்கு பாஸ் ஆகிருக்கு. 7/10/2024க்கான டியரோட உருமணிக்கான கெஸ்ஸிங்ஸ்குள்ளே போயிடலாம். ஆல் போர்டில் நமக்கு 9, அதுக்கப்புறம் 8 கிடச்சிருக்கு ஆல் போர்டில். அதுக்கப்புறம் ஏ போர்டில் நமக்கு 8, அதுக்கப்புறம் 4 கிடச்சிருக்கு. பி போர்டில் 9, அதுக்கப்புறம் 4 கிடச்சிருக்கு. சி போர்டில் 9, அதுக்கப்புறம் 8 கிடச்சிருக்கு. ஸோ டோட்டலாக நமக்கு 8, 9, 4 இந்த 3 நம்பர் நமக்கு சிங்கிள் போர்டில் கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் ஏபிபிசிஏசியில் பார்த்தீங்கன்னா 9889, 4994 கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் ஏபிசி போர்டு பாக்ஸில் பார்த்தீங்கன்னா 984478 கிடச்சிருக்கு. ஸோ இதுதான் நமக்கு இன்றைக்கான ஒரு மணிக்கான கெஸ்ஸிங்கு. அடுத்தது கேரளாவோட 3 மணிக்கான ரிசல்ட் பார்த்தரலாம். 6ஆம் தேதி ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 485746 ரிசல்ட்டு. ஸோ நம்ம கொடுத்த நம்பர்ஸில் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டில் இது நான் வந்து டேரெக்டாக இதிலே காட்டிடுறேன், அதுக்கு நம்ம போட்ட நம்பர்லேயே காட்டிடுறேன். ஸோ 6ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங் என்ன கொடுத்துருக்கேன்னு பாருங்கள். ஆக்சுவலாக ரிசல்ட் வந்து 746 இல்லையா. 6ஆம் தேதி கொடுத்த கெஸ்ஸிங்கில் பார்த்தீங்கன்னா 46 ரெண்டுமே பாஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி இதில் 7 வரணும் வரலை, பட்டு பியில் வந்து 4 வரணும் வந்துச்சு, சியில் 6 வந்துருக்கு. ஸோ நமக்கு 46 பிசி வந்து பாஸ் ஆகிருக்கு. அதெல்லாம் மறுபடியும் நம்ம வந்து 46 தனியாக கொடுத்துருந்தோம், இதில் பிசி டேரெக்டாகவே பாஸ் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் ஏபிசி போர்டில் வந்து இதில் 46 இருக்குது பாருங்கள். ஆக்சுவலாக 746 ரிசல்ட்டு. ஸோ இதில் பவர் வந்து எடுத்திருக்காங்க, 2 பவர் 7. ஸோ அது எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறமா 46 நம்ம கொடுத்த நம்பர் டேரெக்டாக வந்திருக்கு. ஸோ நம்ம ஒரு நம்பரில் நமக்கு இதுவுமே மிஸ் ஆகிருக்கு. ஸோ அதுதான் நாங்கள் கொடுத்துருக்கேன். ஓகே, 7/10/2024க்கான கேரளாவோட 3 மணி கெஸ்ஸிங்குள்ளே போயிடலாம். ஆல் போர்டில் நமக்கு 0, அதுக்கப்புறம் 7 கிடச்சிருக்கு. ஏ போர்டில் 7, அதுக்கப்புறம் 9 கிடச்சிருக்கு. பி போர்டில் 0, அதுக்கப்புறம் 9 கிடச்சிருக்கு. சி போர்டில் 0, அதுக்கப்புறம் 7 கிடச்சிருக்கு. ஸோ இதில் டோட்டலாக பார்த்தோம்னா 7, 0, 9 இந்த 3 நம்பர் நமக்கு சிங்கிள் போர்டில் கிடச்சிருக்கு. அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஏபிபிசிஎஸ்சியில் 7007 9779 கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் ஏபிசி போர்ட் பாக்ஸில் 079190 கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் டியரோட 6 மணிக்கான ரிசல்ட் பார்த்தரலாம். 6ஆம் தேதி ரிசல்ட் பார்த்திங்கன்னா 29395 ரிசல்ட்டு. நம்ம கொடுத்த நம்பர்ஸில் பார்த்திங்கன்னா ஆல் போர்டில் 9 மட்டும்தான் பாஸ் ஆகிருக்கு, வேறு எதுவும் பாஸ் ஆகலை. ஸோ பி இதுலேயுமே பாஸ் ஆகிருக்கு. ஓகே, 7ஆம் தேதிக்கான டியரோட 6 மணிக்கான கெஸ்ஸிங் பார்க்கலாம். ஆல் போர்டில் நமக்கு 9, அதுக்கப்புறம் 2 கிடச்சிருக்கு. ஏ போர்டில் 2, அதுக்கப்புறம் 8 கிடச்சிருக்கு. பி போர்டில் 9, அதுக்கப்புறம் 8 கிடச்சிருக்கு. சி போர்டில் 9, அதுக்கப்புறம் 2 கிடச்சிருக்கு. டோட்டலாக பார்த்தோம்னா 298 இந்த 3 நம்பர் நமக்கு சிங்கிள் போர்டில் கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் ஏபிபிசிஎஸ்சியில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 2992 8338 கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் ஏபிசி போர்டு பாக்ஸில் 298, அதுக்கப்புறம் இன்னொரு நம்பர் எழுத விட்டேன். இன்னொரு நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு ரிசல்ட் 395 வந்துச்சு. ஸோ நமக்கு இன்றைக்கி அடுத்த நாள் ஓகே 408 வர வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. ஸோ நான் ஏபிசி போர்டு பாக்ஸில் பார்த்தீங்கன்னா 298 408 கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் டியரோட 8 மணிக்கான ரிசல்ட் பார்த்தோம்னா 6ஆம் தேதிக்கு ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா 03855 ரிசல்ட்டு நமக்கு டோட்டலாக ஃப்ளாப் ஆகிருக்கு. நம்ம கம்மி நம்பர் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் ரீசெண்டாக இப்போலாம், அதனால் நமக்கு ஃப்ளாப் ஆக தான் செய்யும். அதிகமாக நம்பர் யூஸ் பண்ணோன்னா மேபி 1லேருந்து 1 நம்பர் 2 நம்பர் பாஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. ஸோ நம்ம கம்மியாக கொடுத்துருக்கோம், அதில் ஃப்ளாப் ஆகிருக்கு, பட் நாளைக்கு ஃப்ளாப் ஆக வாய்ப்பு இல்லை. பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. 7ஆம் தேதிக்கான டியரோட 8 மணிக்கான கெஸ்ஸிங் பார்க்கலாம். ஆல் போர்டில் நமக்கு 3, அதுக்கப்புறம் 8 கிடச்சிருக்கு. ஏ போர்டில் 3, அதுக்கப்புறம் 8 சேம் அதே தான். பி போர்டில் 3, அதுக்கப்புறம் 7,
சி போர்டில் 7 அதுக்கப்புறம் 8 கிடச்சிருக்கு. டோட்டலாக பார்த்தோம்னா 3, 7, 8 3 நம்பர் நமக்கு சிங்கிள் போர்டில் கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் ஏபிபிசிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா 8338 7887 கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் ஏபிசி போர்ட் பாக்ஸில் 387 703 கிடச்சிருக்கு. ஸோ இதுதான் இன்றைக்கான டிஎலோட 8 மணிக்கான கெஸ்ஸிங். ப்ளஸ் அதே மாதிரி எல்லா கெஸ்ஸிங்கும் பார்த்துட்டோம். நம்ம சோஷியல் மீடியா அதாவது வாட்ஸ்அப்பு, டெலகிராம் யாராவது ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் லிங்க் கொடுத்துருங்க. வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.